அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இறைவன் நமக்கு வழங்கிய இருக்கின்ற உன்னதமான அற்கொடையாக இருக்கின்ற இந்த கொள்கையை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கொள்கையை ஏற்று பயணிக்கின்ற நாம் உலகத்திலே நம்மோடு சேர்ந்து வாழ்கிற மனிதர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை சில கட்டுப்பாடுகளே நமக்கு விதித்து இறை கட்டளைக்கு ஏற்ப சில வரம்புகளோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் வாழ்கின்ற நேரத்திலே நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை சிரமங்களை ஏற்படுத்த தான் செய்கின்றது. எதற்காக இந்த சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் அனைவரும் நம்பியிருக்கின்ற மறுமையை, நாம் அனைவரும் மகத்தான வெற்றியடைய வேண்டும், எப்படியாவது அந்த சுவனத்திலே நாம் அனைவரும் அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எவ்வளவு பெரிய சிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கூட மிக சாதாரணமாக அதை கடந்து இறைவனுடைய அந்த கட்டளையை அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி அமைத்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு சில தடுமாற்றங்கள் நம்மிடத்தில் சில நேரங்களில் ஏற்படுகிறது. நாம் நம்முடைய இலக்காக அந்த சோனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில சில ஆசைகள் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. நம்மோடு வாழ்கிற சில மனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் கவரப்பட்டு திசை மாறி பயணிக்க துவங்கி விடுகின்றோம். இந்த உலக வாழ்க்கை நம்முடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அல்லாஹுடைய வசனங்களை நாம் அதிகமாக உலக வாழ்க்கையை குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை நோக்கி கேட்கின்றான், மறுமையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களா, ஆசைப்படுகிறீர்களா என்று இறைவன் நம்மை நோக்கி கேட்டுவிட்டு சொல்கின்றான். மறுமை வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது அற்பமான ஒரு உலகம் என்று இறைவன் படைத்திருக்கிற இந்த உலகத்தை பார்த்து இறைவன் சான்றளிக்கின்றான். இப்ப இதை ஏற்று அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாம் அந்த இலக்கை மறந்தவர்களாக திசை மாறி போகின்ற நிலையில சூழல்கள் சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது. நாம் நம்முடைய பாதையில சீராக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எப்படி இந்த உலகை வர்ணிக்கும் பொழுது இன்னும் அதிகமான வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானது, விளையாட்டானது, ஒன்றுமில்லாதது, ஒரு அலங்காரமானது, ஏமாற்ற தோற்றம் அளிக்கக்கூடிய அவ்வளவுதான் என்று இறைவன் வர்ணிக்கின்ற வார்த்தைகள் நம்ம ஆழ பதிந்து கொண்டு மறுமையில நமக்கு வழங்க இருக்கிற இந்த மகத்தான பரிசை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த தடுமாற்றம் நம்மிடத்துல வராது. இவ்வளவு கஷ்டப்படுவதற்கும் ஏற்ற அதை தாண்டி கூலி நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய அந்த பாதையை நாம் சீராக அமைத்துக் கொள்வோம். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இறைவன் வாக்களித்திருக்கிற இந்த சுவன வாழ்க்கை எடுத்து பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அந்த வாழ்க்கையை அழகாக நமக்கு பல உதாரணங்கள் மூலமாக வர்ணித்து காட்டுகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணால் எதை பார்த்து வாழ்கின்றோமோ இந்த உலகத்தோடு நபி அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். சொர்க்கத்தில் வெறும் சாட்டை வைக்கிற ஒரு இடம் என்பது இந்த உலகம் மட்டும் கிடையாது. உலகத்தின் எந்த பெரிய விஷயமாக, பெரும் பொருளாதாரமாக, பெரிய அற்கொடையாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையுமே உள்ளடக்கிய சொர்க்கத்திலே ஒரு இடம் எவ்வளவு தெரியுமா? வெறும் சாட்டை வைக்கிற இடம் தான் என்று அல்லாஹுடைய தூதர் மிக அழகாக நமக்கு புரிகிற உதாரணமாக சொல்றாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கை, அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி நேசித்து கொண்டிருக்கின்றோம் நேசித்து பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஏற்படுகிற ஆர்வம், ஆசை மறுமை வாழ்க்கையை மறக்கடிக்கிறது அளவிற்கு சென்று விடுகிறது இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலைக்கு நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால்
மறுமையிலே நமக்கு வழங்க இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அற்பத்திலும் அற்பமான என்பதை இந்த உதாரணம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப அந்த வாழ்க்கையில கிடைக்கின்ற இன்பங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், அற்புதமான இந்த உலகத்தில எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக ஒருவனால் அடைய முடியாத விஷயங்களை இறைவன் மிக சாதாரணமாக நமக்கு வாக்குறுதியாக அளிக்கின்றான். அந்த சோனத்தில் சொர்க்கவாசிகள் எதை நினைக்கிறார்களோ அது அவர்கள் தரப்படும். எது வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, எதை அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு கொண்டு வந்து தரப்படும், அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு சூனத்தினுடைய இன்பத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்ட தியாகங்களாக மேற்கொள்வோம். அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அப்ப இந்த உலகத்தில எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் கேட்டது கிடைப்பது வேறு, நினைப்பதெல்லாம் நடக்குமா? உலகத்துல என்ன நம்ம ஆசைப்படுகின்றோமோ அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையில அமைந்து விடுமா? நாம் வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைத்து விடுமா? இதை இறைவன் வாக்களிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த சுவனத்திலே கொடுக்கிற இன்பங்களை பொறுத்தவரை அதை நாம ஒப்பிட்டு இந்த உலகத்தோடு பேச முடியாது தானே. இறைவன் நமக்கு உதாரணம் சொல்லி தானே சொர்க்கத்தை நமக்கு புரிய வைக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் அதுல நாம பார்க்கும் பொழுது அதில் நாளை மறுமையிலே நமக்கு இந்த சுவனத்தில் கொடுக்கப்படக்கூடிய உணவு, அந்த பழங்கள், அது குறித்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்கிறது. நாளை மறுமையிலே அப்படியே அவர்கள் சில பழங்கள் கொடுக்கப்படுமாம். கொடுக்கப்படுகிற நேரத்தில் அந்த பழம் கொடுக்கப்படுகிற வேளையிலே அவங்க என்ன சொல்லுவாங்களாம், எங்களுக்கு இதற்கு முன்பாக இதுதானே கொடுக்கப்பட்டது, இது ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு, இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்து விட்டோமே, ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கின்றோமே என்று அவங்க சொல்லுவாங்களாம். அதுல அற்புதமான நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவால் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மாற்றத்தை யோசிங்க. அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த பழத்தை தோற்றத்தில் தான் இருக்கிறது, அதற்கு ஒப்பாக அதை போன்றுதான் இருக்கிறது ஒழிய அதையே கொண்டு தரப்படவில்லை என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு பழம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய தோற்றம் ஒன்றாக இருக்கலாம், அதிலேயே பல்வேறு விதமான ருசிகளும் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு இன்பமான நிலை அந்த சுவனத்திலே நமக்கு அளிக்கப்படும் என்பதை பார்க்கின்றோம். அந்த சொர்க்கம், அந்த வாழ்க்கையில இந்த உலகத்திலே எவ்வளவு எல்லாம் மனிதன் நேசிக்கின்றானோ அதையெல்லாம் அவனுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அவருக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான். அப்ப அதுல நாம பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழும் பொழுது மதுவுல அதிகமாக ஒரு பிரியர் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இறைவன் இறைத்தூதரும் நமக்கு அதை தடை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகிறது உடல்நிலை பாதிப்புகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் அது இருக்க நாம் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் மனிதர்களுடைய தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த மது இருக்கிறது பார்க்கின்றோம். அப்ப மறுமையிலே சொர்க்கத்திலே இறைவன் வழங்குவான். ஆனால் அந்த மதுவினுடைய தன்மை பற்றி இறைவன் பேசுகின்றான், அதில் எந்தவித கேடும் இருக்காது. இந்த மதுவை சாப்பிடுகின்றான், குடிக்கின்றான், குடித்து எவ்வளவு உடல் பாதிப்புகளை அது ஏற்படுத்துகிறது, அந்த உலக மதுவை போன்று மதுவாக அது இருக்காது என்று அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப அதே மாதிரி அவர்கள் அந்த மதுவை குடிக்கும் பொழுது போதையாக மாட்டார்கள், போதைக்கு வயப்பட மாட்டார்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு நிலையையும் இறைவன் அதில் நமக்கு சுட்டிக்காட்டப்படுவதையும் பார்க்கின்றோம். அப்ப மனித மனம் எதை விரும்புகிறதோ அதற்கு ஏற்ற அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ்
அந்த சொர்க்கத்திலே சொர்க்க வாழ்க்கையிலே நமக்கு அளிக்க இருக்கிறான் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வேளையில் என்னதான் நமக்கு பல பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் பண செல்வங்கள் பல செல்வங்களே நமக்கு இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாது. பல நோய்கள் நமக்கு ஏற்படுகிறது. அத்தனை நாம் இன்பமாக அதை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அந்த நிலை ஏற்படாது. ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் நோயினால். ஆனால் அந்த மறுமையினுடைய நிலையை குறித்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மறுமை நாளிலே சின்னஞ்சிறிய தொந்தரவுகள் கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமையில அவர்களுக்கு சளி தொந்தரவாகவே அது மாதிரியான அசௌகரியங்கள் கூட அவர்களுக்கு ஏற்படாது. மலம் கழிக்க மாட்டார்கள். அது போன்று எந்தவித தொந்தரவும் அசுத்தத்தை விட்டு தூய்மையானவர்களாக நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்துகின்றானே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு மறுமை நிலை என்பதை நாம பார்க்கின்றோம். அந்த இறைவன் உருவாக்கி வைக்கிற அந்த சூழல் மறுமையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அங்கு அதாவது அந்த வெப்பம் அவர்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கடும் குளிரும் அவர்களுக்கு ஏற்படாது. அதற்கு மிதமான நல்ல ஒரு வானிலையை இறைவன் அந்த சொர்க்க வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றான். ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையாக எதை இறைவன் நமக்கு பரிசளித்து இருக்கின்றானோ அந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் அழகாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது. அல்லாஹ் சொல்லுகின்றான், தேவையில்லாத வீணான எந்த அலுவல்களையும் அங்கே ஈடுபட முடியாது. அப்ப தேவையற்ற விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்கவோ கேட்கவோ எதுவும் செய்யப்பட மாட்டாது என்று இறைவன் அங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை. அதே மாதிரி மனித வாழ்க்கையில நாம பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பருவத்தையும் நாம் கடந்து செல்கின்றோம். அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. சிறு பிள்ளையாக இருப்போம். அந்த சிறு வயதை கடந்து நாம் இளமை பருவத்தை அடைந்து முதுமை என்கின்ற ஒரு நிலையை அடைந்து நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு அந்த மறுமை வாழ்க்கை அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, யார் சுவனத்தில் நுழைகிறார்களோ நல்ல ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை அவர் நுழைந்து விட்டார்கள், அவர் அதுல எந்தவித துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. எந்நேரமும் எந்த நிலையிலும் இளமையான அந்த சூழல் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான அற்புதமான வாழ்க்கை அவருக்கு அளிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, மாறாத இளமை என்றென்றும் நிரந்தரமாக அது மாதிரியான ஒரு சூழல் வாய்ப்பை எதை அந்த அந்த ஒரு ஒரு பருவத்தை நாம் விரும்புகின்றோமோ நேசிக்கின்றோமோ அந்த பருவத்திலேயே நம்முடைய அந்த வாழ்க்கையை முழுக்க இருக்கிற ஒரு நிலை இறைவன் அந்த வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையிலே இறைவன் ஏற்படுத்தி தருகின்றான். அதே மாதிரி பார்க்கின்றோம், அதுல இறைவன் ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய ஆடைகளில் இருந்து நம்முடைய அந்த ஆடை அணிகளிலிருந்து இருந்து ஒவ்வொன்றையும் இறைவன் தயாரித்து நமக்காக அலங்கரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லி காட்டுகிறது. அந்த மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கவாசிகள் பச்சை நிற சுத்தூஸ் என்கின்ற ஆடை, அதே மாதிரி இஸ்தபராக் என்ற சொல்லக்கூடிய பட்டாடை அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த பட்டாடைகளை அவர்கள் உடுத்தி கொண்டு வெள்ளிகளாகி இருக்கிற காப்புகளை அவருக்கு வழங்கப்படும். அப்படியே நம்முடைய ஆடைகளில் இருந்த நம்முடைய அணிகளில் இருந்து ஒவ்வொன்றுமாக இறைவன் அங்கு வழங்குகிற ஒரு அற்புதமான ஒரு சூழலை இறைவன் நமக்கு சுவனத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப நமக்கு வழங்கப்படுகிற அந்த சொர்க்கத்தில் நடுவில ஒரு கூடாரத்தை இறைவன் ஏற்படுத்துகின்றான். எப்படிப்பட்ட கூடாரம் என்று பார்த்தோம்னு சொன்னா, கூடாரத்தை அதாவது செய்கிறது அந்த மெட்டீரியல் பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த சொர்க்கத்தில் மையத்தில் இருக்கிற அந்த கூடாரம் முத்துகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூடாரம் அந்த முத்துகளால் முழுக்க செய்யப்பட்டிருக்கிறது. கூடாரத்தினுள் உயரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், 60 மைல்கள்
அதனுடைய உயரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வானுயர கட்டிடங்கள் என்று நாம் எதை பார்த்து பிரமிக்கின்றோமோ, எதை பார்த்து நாம் ஆசைப்படுகின்றோமோ, அதை பார்வையிடுவதற்காக பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று அந்த பார்வையிட்டு பிரமிக்கின்றோமோ, அதை தாண்டி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மைல் தூரத்தை பார்த்து நாம் அந்த உயர கட்டிடத்தை பார்த்து பிரமிக்கின்ற நிலையில 60 மைல்கள் அல்லாஹ் அந்த முத்துக்களால் ஆன மாளிகை அல்லாஹ் தருவானாம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலையை இறைவன் அந்த மறுமையில அந்த சொர்க்கத்தில ஏற்படுத்தியிருக்கின்றான். அதே மாதிரி அங்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை, அப்படியான அந்த கட்டில்கள் போடப்பட்டிருந்த அதுல சாய்ந்திருக்கிற நிலை, அதில் கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கிற நிலை, உட்கார்ந்து கொண்டு நம்முடைய துணைவர்களோடு சேர்ந்து அமர்ந்து அந்த இன்ப வாழ்க்கையை அனுபவிக்கிற அற்புதமான நிலைகளை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்மால் வாழ முடிகிறதா? இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம், இன்றைக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றாட பல சிரமங்களில் மேற்கொள்கின்றோம். ஒரு கட்ட இடத்தை, ஒரு வீட்டை, ஒரு இடத்தை வாங்கி ஒரு சொந்தமான வீட்டை கட்டிவிட வேண்டும், அதை தாண்டி ஒரு நிலத்தை வாங்கி, இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு, நம்முடைய சேகரிப்பு, நம்முடைய முயற்சிகள் என்று சென்று அதை பத்தி சென்று கொண்டே இருக்கிறது. இறுதியிலே மரணம் முடிஞ்சிருச்சு. எதையுமே நிம்மதியாக அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிற சூழலிலே மறுமையில இறைவன் வழங்கியிருக்கிற அந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நாம் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் அதுல அந்த சொர்க்கத்தில் நம்முடைய மனதை கவருகிற வகையில அந்த சொர்க்கத்தில் நமக்கு சேவை செய்வதற்காக இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். இளமை மாறா சிறுவர்களை இறைவன் அங்கே வேலைக்காக பணியமர்த்தி அங்கு நம்மிடத்திலே சுற்றி வந்து கொண்டு நாம் செல்கிற வேலைகளை செய்வதற்காக வேண்டி சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த சிறுவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை அதாவது உதிர்க்கப்பட்ட முத்துகளான நினைப்பீர்கள். அவ்வளவு ஒரு அழகான ஒரு தோட்டத்திலே சின்னஞ்சிறிய அந்த சிறுவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அற்புதமான ஒரு நிலையை அந்த சொர்க்கத்திலே இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்ப சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான இறைவன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களே, நபிமொழிகளிலே நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம், ஒவ்வொன்றையும் இறைவன் அதில் அற்புதமான அழகாக அமைத்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். அப்ப அவனுடைய அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கின்றோம். அதில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்திலே இருக்கிற ஒரே ஒரு மரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? ஒரு கட்டலோடு இருக்கிற ஒரு குதிரை, மிக விரைவாக ஓடுகிற அந்த குதிரை ஓடி அந்த பயணிக்கிற, அதாவது 100 ஆண்டுகள் அது பயணித்தாலும் கூட அந்த மரத்தினுடைய நிழலை அதனால் கடந்து செல்ல முடியாது. அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான மரம், யோசிச்சு பாருங்க. ஒரு மரத்தை, அதனுடைய நிழலை ஒரு பயிற்சி பெற்ற கட்டுகளோடு இருக்கிற அந்த குதிரை மிக விரைவாக கடந்து சென்றாலும் கூட அதன் நிழலை கடக்க முடியாது என்று சொன்னால், ஒரு வருடம் 2 வருடம் கிடையாது, 100 வருடம் கடந்தாலும் முடியாது என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கம், அதனுடைய அந்த மரம், அதனுடைய நிழல், இறைவன் அமைத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை என்று நாம் பார்க்க முடிகிறதா? ஏராளமான, அதாவது அந்த சொர்க்கத்தில் இறைவன் மனிதனுடைய மனதை கவனித்து அதில் அற்புதங்களை அதற்கு ஏற்ற பார்க்கின்றோம். ஆமா, அது மாதிரியான அதை அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனித மனம் அதை பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு போய் நாம எங்கேயாவது போகிற வேளையில எங்கேயா நாம் சுற்றுலாக்கள் சென்றாலும் கூட அங்கு பார்க்க வேண்டிய மனித படைப்புகளை பார்க்கின்றோம், ரசிக்கின்றோம். ஒரு தடவைக்கு மேலாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த நீர்நிலைகளை யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நாம் அதில் அருவிகள், ஆறுகள், நீர்நிலைகள் என்று எப்படி போய்கொண்டிருக்கிறது. அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது மனித மனம் அதோடு பின்னி பிணைகிறது பார்க்கின்றோம். சலிப்பே ஏற்பட மாட்டேங்குது. அப்படியே இருக்கிறது விடலாம். அதாவது அந்த தண்ணீர் உள்ள என்று என்னத்தை அது அதாவது ஊட்டுகிறதோ
எத்தனை முறை பார்த்தாலும், எத்தனை முறை அதில் சென்றாலும் கூட திரும்ப செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ஆசைகளும் அதிகரிக்குது. இறைவன் செய்கின்ற அந்த அற்புதமான அந்த சொர்க்க வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், பல இடங்களில் உங்களுடைய சோனத்திற்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையிலே இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். சியா ஐயனும் ஜாரியா அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றுகள் பலகள் இருக்கிறது, பல வகைகள் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு நிலை, பல்வேறு விதமான ஆறுகள், தூய்மையான நீரை கொண்டிருக்கிறது ஆறுகள் என்பதை தாண்டி பாலாறுகளும் தேனாறுகளும் என்று இப்படி பல ஆறுகளை இறைவன் இந்த உலகத்திலே கண்ணியமாக இறை கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்து இருக்கிறவர்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நான் பார்க்கும் பொழுது ஏராளமாக பார்க்க முடிகிறது. அதில் ஒரு அம்சமாக சொர்க்கத்தில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற துணைகள், அவர்கள் குறித்து இறைவன் பேசுகின்றான். அந்த துணைவிகளை பொறுத்தவரை இப்படி, அதாவது வெட்க உணர்வோடு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் பெற முடியாத இன்பம் அளிக்கிறது. அப்படிப்பட்ட வெட்க உணர்வோடு பார்வைகளை தாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த கண்ணியர்களை இறைவன் பரிசீலிக்கின்றான். ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இதை பார்த்தவருடன் ஏதோ குடும்ப ஒரு சூழல் நாம் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று நாம் நினைக்கலாம். அதை தாண்டி குடும்பத்தோடு அவங்களும் சொர்க்கவாசிகளாக இருந்து அவர்களும் நல்ல அமல்களை புரிந்தவளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பல வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்களும் சேர்ந்து நம்மோடு சோனத்திலே நுழைகிறார்கள். சொர்க்கத்தில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து நுழைகிறார்கள். அவருடைய பெற்றோர்கள், அவருடைய துணைவியர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று அனைவரும் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைகிற ஒரு நிலைமை மறுமையிலே இறைவன் ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே சொர்க்கத்தில் இறைவன் அந்த உலகத்திலே இருக்கிற எந்த குடும்ப செட்டப்பில் இது போன்ற ஒரு குடும்ப அமைப்பிலும் அங்கே இறைவன் மனித மனம் விரும்புகிற அளவிலே எல்லா விதமான விஷயங்களும் அந்த சோனத்திலே இறைவன் ஏற்படுத்தி தருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அந்த சொர்க்கத்திலே மற்றொரு அம்சம், பல்வேறு விதமான படித்தரங்கள் இறைவன் அதில் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு படித்தரத்தை தாண்டி மற்றொரு படித்தரத்தில் அவர்கள் கண்காணித்து பார்க்கிற ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்துகின்றான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது தங்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதை யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே நாம் பல்வேறு விதமான கஷ்டங்களை மேற்கொள்கின்றோம் இந்த கொள்கைக்காக, மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் சில தடுமாற்றங்களை தடுமாறி போய் உலகத்தில் மூழ்கி போய் சில தவறுகளை செய்துவிட்டு எழும்போது நாம் இதை யோசிக்கின்றோமா? பாருங்க, நமக்கு மேலே சொர்க்கத்திலே நம்மை விட சொர்க்கவாதியாக நாம் இருந்தாலும் கூட நம்மை விட உயர்ந்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்ற நிலை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த நபித்தோழர் கேட்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நபிமார்கள் தானே, யாரு நம்மை விட மேல் நிலையில இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்ந்த படித்தரத்தில் அடைந்து இருக்கிறார்களே, அவங்க எல்லாம் தூதர்கள் தானே என்று கேட்கும் பொழுது, இல்லை, யார் அல்லாஹுவை நம்பிக்கொண்டு வாழ்ந்து இருக்கிறார்களோ, சரியாக நடந்து இருக்கிறார்களோ அத்தனை மக்களும் அதிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் நாம் அந்த யோசிக்க கவலைப்பட்டு இந்த ஏற்றத்தாழ்வை நாம் ஒரு பெரிய கவலைக்கு உள்ளாக்கி பார்த்தாலும் கூட பார்வையிட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. வாழ்கிற நேரத்தில் அதற்கான அமல்களை பலமான விஷயங்களை அந்த பாவமான சில விஷயங்களை விட்டும் நாம ஒதுங்கி இருக்கிற அந்த நிலைகளில் நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே இருக்கிறதுலேயே கடைசியிலே நுழையக்கூடிய ஒருவருடைய நிலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். பெரிய ஒரு நீண்ட சம்பவம். அதில் நரகத்திலிருந்து ஒருவரை இறைவன் வெளியேற்றி ஒவ்வொன்றாக கேட்கின்றான் இறைவன், இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையோடு அவனுக்கு அதை அனுமதித்து அளிக்கின்றான். சொர்க்கத்தை நோக்கி திரும்ப என்கின்ற அதாவது திரும்ப சொர்க்கத்திற்கு அருகிலே என்னை கொண்டு போய் சேர் என்கின்ற இப்படி ஒவ்வொன்றாக கடந்து கடைசியில இறைவன் சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டு, உடனே நீ என்னவெல்லாம் கேட்டு விரும்புகிறாயோ கேள் என்று
சொல்லிவிட்டு இறைவன் எடுத்து தருகின்றான். அப்ப இதை கேளு அதை கேளு என்று இறைவன் எடுத்து சொல்லி அதை கொடுத்துட்டு கடைசியாக இறைவன் சொல்லுகின்றான், நீ எதை கேட்டிருக்கிறாயோ அதை தாண்டி 10 மடங்குகளை நீ பெற்றுக்கொள் என்று சொன்னவுடன் அவன் சொல்லுகிற வார்த்தை, எல்லா மனிதர்களை விட அனைவரையும் விட இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிற இந்த அற்கொடையை போன்று வேறு எவர்களுக்கும் இறைவன் வழங்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு சொர்க்கத்தினுடைய கடைசி நபர், கடைசி படித்தரத்தை அடைகிற ஒருவர் சொல்லுகிற வார்த்தை அப்படிப்பட்டது என்று சொன்னாலும் யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சொர்க்க வாழ்க்கையை குறித்து சொல்லி காட்டும் பொழுது சொல்லுகிறார்கள், எந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கம், எந்த காதும் கேட்டிராத சொர்க்கம், எந்த மனித உள்ளமும் சிந்தித்து உணர முடியாத சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம கூட யோசிக்கலாம், இவ்வளவு அம்சங்களை சொல்லிட்டு எதுவுமே கேட்காது என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், நீங்கள் கேட்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்தும் சொற்பத்திலும் சொற்பம். எதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, எதை ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான். அதை தாண்டி தானே இந்த சொர்க்க வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகை போன்ற அந்த வாழ்க்கை இல்லாமல் சொர்க்க வாழ்க்கை என்பது அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நிரந்தர வாழ்க்கையிலே நம் இருப்பிடத்தை இறைவன் அந்த சொர்க்கத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணம், ஆசை, அந்த ஆர்வம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லி காட்டுகிறது, ஃபிரௌனுடைய மனைவி அகில உலக மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இறைவன் ஆக்குகின்றான். என்ன காரணம்? ஏன் மூமின்களுக்கெல்லாம் ஒரு பெண் முன்னுதாரணம் என்று இறைவன் சொல்லி காட்டும் பொழுது சொல்கிறான், அவர் கேட்டிருக்கிற அந்த கோரிக்கை, அவருடைய சூழல் என்னது, அதிகாரத்தையும் செய்ய முடியல, ஆட்சி அதிகாரம் பெறுகிற அவர் அந்த அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்காக இறைவனிடத்தில் அவர் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்ன, இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தா என்று ஃபிரௌனுடைய மனைவி கேட்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வார்த்தை இறைவன் புரிந்து கொள்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். சொர்க்கத்தை அதிகமாக ஆசைப்பட வேண்டும், அதிகமாக இறைவனிடத்தில் அதை கேட்க வேண்டும். கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கான முழு முயற்சியும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அந்த சுவனத்தை அடைகிற நற்பாகியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்தருளமாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.